ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். பனானா லீஃப் வீட்டப்பம் செய்யறது எப்படின்னு பார்த்துடலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழலையை வச்சு கொழுக்கட்டை மாதிரி செய்ய போகிறோம். இதுக்கு கோதுமை கடையில் வாங்கின கோதுமை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் இருக்க கோதுமையாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து இந்த கிளாஸில் 2 கப் எடுக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ஜல்லிச்சிட்டும் எடுத்துக்கலாம். நான் ஜல்லிச்சிட்டேன் ஏற்கனவே. உங்களுக்கு இப்போ இதில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், சால்ட்டு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு. இதை போட்டு நார்மலாக நம்ம எப்படி சப்பாத்திக்கு மாவு பிசைவோமோ சேம் ப்ராசஸ் தான். நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு டோ பிசைஞ்சு எடுக்குவோமோ அதே மாதிரி நம்ம இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நார்மல் பச்சை தண்ணி தாங்க ஊற்றி பிசைகிறேன். நல்லா சாஃப்டாக அதை பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். நெய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதனால் நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு நல்லா இதை பிசைஞ்சு ஒரு 2 நிமிஷம் இதை ஓரம் வச்சிடலாம். இது ஓரம் வச்சுட்டு இதுக்கு நம்மளுக்கு இப்போ தேவைப்பட போகிறது வாழை இலை அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை அழுத்தினோன்னா எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட் வச்சு இதை மூடிடலாம். இதை ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஓரம் வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு பூர்ணத்துக்கு ரெடி பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி வாழை இலை வாங்கிக்கோங்க, வீட்டில் இருந்துச்சுனாலும் சரி. இதை வந்து ஸ்கொயர்ஸ் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை பாருங்கள், நல்லா கழுவிட்டு க்ளீனாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸில் இந்த அளவுக்கு கட் பண்ணி நம்ம இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு எப்படி உள்ளே வச்சு அதில் பூர்ணம் வைப்போமோ அதே மாதிரி மெத்தடில் தான் இப்போ நம்ம இதை செய்ய போகிறோம். அதுக்காக தான் நான் இப்போ இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ண நான் கடாயை வச்சுட்டேன் ஸ்டவ்வில். இப்போ இதில் நம்ம தேங்காவை சின்ன சின்ன பீஸாக மிக்ஸி ஜாரில் போட்டு, இப்போ ஒன்றும் பாதியமாக ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பூர்ணம் சாப்பிட ஒன்றும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு தெரியாது. இந்த மாதிரி குறன்னு கொஞ்சம் பல்லாக இருக்கணும். அப்படி போட்டிங்கன்னா தான் அது அந்த மாவு சாஃப்ட்டுக்கும் இதை நம்ம கடித்து சாப்பிடும்போது அது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். இந்த நெய்யில் நம்ம இந்த தேங்காவை வதக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல்லு, நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ அந்த நெய்யிலே நான் அப்படியே லைட்டாக இந்த தேங்காய் இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடும். அப்படியே அந்த நெய்யிலேயே ரொம்பவும் போட்டிங்கன்னா அப்படியே ஹீட்டில் வைக்காதீங்க, நல்லா சிம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் அது ஈர்க்கணும். இழுத்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா பார்க்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த டைமில் இப்போ நீங்கள் அதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்துன்னு போட்டுக்கோங்க. நான் இந்த தேங்காய்க்கு வந்து ஒரு 5 ஸ்பூன் நான் அதில் ஆட் பண்ணுறேன். அது இப்போ இது ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா, 1 கப்பு தேங்காய்க்கு நீங்கள் ஒரு 1/2 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணுங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரணும். அந்த 2 கப்பு மாவுக்கு இது 1 கப்பு தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். அதாவது ஒரு மூடி தேங்காய் வச்சுருக்கேங்க மொத்தமாக. அது இப்போ வந்து பாருங்கள், அதில் பாதி பாதியாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அந்த மாவோட மென்று சாப்பிடும் போது இந்த தேங்காய் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த நெய்யோட ஃப்ளேவரும் அந்த சர்க்கரை டேஸ்ட்டுக்கும் செம ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது. கோதுமை மாவு ரொம்ப ஹெல்த்தானது. நம்ம மைதா இதில் ஆட் பண்ணல, தேங்காய். இப்போ நான் இதில் சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வெல்லமும் போட்டிருக்கலாம். ஆனால் வெல்லம் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கல. இந்த சர்க்கரையோட டேஸ்ட்டு கொடுக்குற அளவுக்கு வெல்லத்தில் கொடுக்கல. அதனால தான் நாங்கள் இதில் சர்க்கரை ஆட் பண்ணி செய்திருக்கேன். இப்போ இதை வந்து பாருங்கள், மாவு கொஞ்சம் நல்லா அப்படியே சாஃப்டாக இருக்குது. ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, நம்மளுக்கு தட்டை வராது. அதனால தான் அந்த சாஃப்டாக கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்க மாதிரி. இப்போ நெய்யை எடுத்து நம்ம அந்த வாழை இலையில நம்ம நல்லா அப்படியே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை எடுத்து இதில் தட்ட போகிறேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தட்டிடலாம். தட்டிட்டு இப்போ அந்த பூர்ணத்தை எடுத்து இதில் வைக்க போகிறேன். வச்சுட்டு நம்ம நார்மலாக இப்போ கொழுக்கட்டைக்கு எப்படி பண்ணுறோமோ சேம் ப்ராசஸ் தாங்க, வேறு எக்ஸ்ட்ரா ஒன்றுமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்டு. இது டயட் இருக்கவங்க கூட சாப்பிட்லாம். செம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. நான் வந்து கீ போட்டிருக்கேன். கீ வந்து ரொம்ப உங்களுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபேட்டிலாம் கிடையாது. இப்போ சொல்லிட்டாங்க, நார்மலாக இப்போ அதை டயட் இருக்கவங்க கூட யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு சாப்பிட்ற ஆயில் ஐட்டமாக நம்ம எதுவும் பொரிச்சு கிரிச்சு எடுக்கல. இதனால் நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். இதை ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப பெனிஃபிட்டு. இந்த வாழையில இருக்க அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக இதில் இறங்கி நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க அது. நீங்கள் மறக்காமல் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான் திரும்பி இந்த பாருங்கள் உங்களுக்கு அதில் வச்சு காட்டுறேன். நான் கேமரா பிடிச்சிட்டு நான் பண்ணும்போது கொஞ்சம் எப்பயும் நான் சொல்கிறது தான், அதனால தான் தனியாக நம்ம கேமரா வச்சுட்டு இதை செய்கிறோம்.
நான் வச்சனாலும் கொஞ்சம் மிஸ் ஆயிடுது அந்த டைமில் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐயோ! நம்ம இது பண்ணிட்டோமேன்னிட்டு. ஏன்னா நியூ தானேங்க. இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். இத எடுத்து இப்போ நம்ம ஒண்ணு ஒண்ணா குக்கர்ல அடுக்கி வச்சிட போறோம். இது ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இத நம்ப குட்டீஸ்க்கு செய்து குடுக்கலாம். அ டக்கு டக்குன்னு 5 நிமிஷம் தான். நீங்க மாவு போட்டு ஒரு எடுத்து வச்சீங்கன்னா, டக்கு டக்குன்னு செய்து குடுத்துடலாம். இது 2 சாப்பிட்டாங்கன்னா, மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கு பசியே எடுக்காது. அவ்வளோ ஒரு ஃபில்லிங்கா இருக்கும் இது. ரொம்ப அவ்வளோ ஹெல்த்தியான பெனிஃபிட் இருக்கு இதுல. இத பாருங்க அவ்வளோதான். இத வச்சு நம்ம குக்கர்ல ஸ்டீம் பண்ணி செய்ய போறது. நான் ஒரு தட்டு வச்சுட்டு அதில ஒரு 4 வைக்கிறேன். அடுத்தது மேல இன்னொரு தட்டு வச்சு ஒரு 4 வைக்கிறேன். நீங்க அந்த மாரி வச்சு வேக வச்சுருங்க. இத நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்ப இது எவ்வளோ ஒரு சாஃப்ட்டா எவ்வளோ நல்லா உங்களுக்கு வருது பாருங்க. இப்ப மோமோஸ் மெத்தடு தாங்க. அதேதான் உங்களுக்கு இது வருது. என்ன அத நார்மலா நம்ம வைக்கிறோம். அது மைதால செய்றோம். இது வந்து நம்ம கோதுமையில செய்றோம். வாழ இல உள்ள வச்சு பண்றோம். அவ்வளோ ஹெல்த்தியா இருக்கும். அது வந்து ஹெல்த் இல்லாதது. இது ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. பாருங்க நம்மளது சூப்பரா நம்ம கொழுக்கட்டை எப்படி வெந்து வரணுமோ அதே டைமிங் தான் வைக்கணும் நம்ப. வச்சு சூப்பரா நம்மளுடைய பனானா லீஃப் வீட் அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. அது அவ்வளோ ஹெல்த்திங்க. இப்போ நான் இத எடுத்துட்டேன். செம்ம ஹீட்டா இருக்கு. நீங்க எடுக்கும்போது பார்த்து எடுங்க. இல்ல ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வீடியோ பண்றதுனால நான் டக்கு டக்குன்னு அத அப்படியே எடுக்கிறேன். இந்த பாருங்க அந்த இலை ஃபுல்லாவே கலர் எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. அதோட ஃபுல் அதுல இருக்க நல்ல அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த மாவுல உள்ள இறங்கியிருக்கும். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இத உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இது எவ்வளோ இதுவா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள அந்த பூரணம் இருக்கும். இது ஃபுல்லா அந்த நெய்யோடைய ஃப்ளேவரும், அந்த தேங்காய்ல அந்த சர்க்கரையும், நெய்யோடைய ஃப்ளேவரும் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப கோதுமையில பண்றது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு ரெசிபி இது. நீங்களும் மறக்காம கண்டிப்பா வீட்ல செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாருங்க உள்ள இவ்ளோ பூரணத்தோட எவ்வளோ அழகா டேஸ்ட்டா இருக்கும். நீங்க அத மறக்காம இதே மாரி நீங்களும் செய்து என்ஜாய் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் நான் சொல்றது தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே பாய்.